காயத்ரி கணேசன் 30/10/91. ஆம்பூர்ல பிறந்திருக்கீங்க. கடகம் ஆயில்யம், மிதுன லக்னம், குரு பிளஸ் சுக்கிரனின் 3வது house. now சுக்கிரதசி நடக்குது. கவர்மெண்ட் ஜாப் ஐடில கிடைக்குமா? மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க. 3ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு நடக்குதுன்னா சிம்மம் சுபத்துவம். பட் சிம்மாதிபதி எப்படி இருக்காரு? தசாபுத்தி அமைப்புகள்ல யோக தசை அமைப்பு தான். இதுல மிதுன லக்னத்துக்கு 3ல் மறையக்கூடிய குரு, சாரி, மிதுன லக்னத்தில் 3ல் மறையக்கூடிய சுக்கிரன் வரும் பொழுது இங்க திக்பலத்துக்கு அருகாமையில வந்துடுறாருன்னு வந்துருதா. இந்த மாதிரி இங்கேயும் பாருங்க, சுக்கிரன் 3ல மறையக்கூடாது. ஆனா இந்த இடத்துல அவரு திக்பலத்துக்கு அருகாமையில வந்துடுறாரு. நீச்சம்னே போகாதீங்க தயவு செய்து. இதுல 3ஆம் இடம் ஒரு மாதிரி இருந்தாலே உங்களோட பேரு புகழ் அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். 91 இந்நேரம் 81 போட்டு உங்களை வயசான ஆளார மாத்திருப்பேன். 30/10/91 30/10/91 9:30 PM ஆம்பூர்ல பிறந்திருக்காங்க. 9:30 PM இந்த தோராயமான டைம்ல சில சமயத்துல முன்ன பின்ன ஓடுங்க. அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ் தான். நாங்க சரி சரிங்க, பாத்துக்கிறேன். கடகராசி ஆயுத நட்சத்திரம் இப்போ ஒரு மாதிரி அமைப்புகள் இருக்கும். எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காம இருக்கிறது தான் விஷயம். சரி, சூரியன் இங்க நீச்சம்ங்க. ஓகேங்களா? சூரியன் நீச்சம். சூரியன் நீச்சமாக இருக்கிற அமைப்புகள்ல ஒரு மாதிரி தன்மை இருக்கு. அதே நேரத்துல சிம்மம் சுப அமைப்புல இருந்தா 10 பேருக்காவது ஹெட்டா இருக்கிற மாதிரியான அமைப்பு. சரி, ராசிநாதன் இங்க பரிபூர்ண அமைப்புகள்லயும் சந்திரனுங்க சந்திர கேந்திர அமைப்புகள்ல புதன் பலமாகி வந்துடுறாரு. என்னதான் சனி சுக்கிரன் தொடர்புல இருந்தா உங்களுக்கு ஜோசியம் நல்லா வருங்க. உங்களுக்கு ஜோசியம் தெளிவா வரும். ஒருவேளை சும்மா போட்டு கேக்குறீங்களா என்ன ஏதுன்னு தெரியல. சனியும் செவ்வாயோட தொடர்புல இருந்தாலும் கூட இந்த இடத்துல சந்திர கேந்திரத்துல புதன் வலிமையாக இருக்கிறார். இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்புல சூரியனுக்கு கூட ஒரு மினிமமான ஒரு நீச்சபங்க அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன பிறகு அனுபவிக்கிற ஒரு ஜாதகம்ங்க. இதுல சூரியன் பலவீனமா இருக்கிறது அது பலவீனம் தான். அந்த அமைப்புகள் ஒரு மாதிரியான டல். அரசாங்கம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல இதுல சுக்கிரதசை குரு புத்தி போயிட்டு இருக்கேமா. அடுத்து சுக்கிரதசையில குரு புத்தி சுக்கிரதசையில குரு புத்தி நம்ம ஜூலைல இருந்தே நடக்குது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளாஷ் அப்படி இப்படின்னு உங்களோட பார்ட்னரோட வருமே. அடுத்து சனி வந்துடுறாரு. சுக்கிரனில் சனி. கவர்மெண்ட் ஜாப் அமைப்பு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டல்லுங்க. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புகள் இல்ல. எங்க கேள்வி சுக்கிரதசை நடக்குது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. வேலை திருமண அமைப்பு போருங்கம்மா. கண்டிப்பா இங்க குரு சுக்கிரன் சேர்ந்துட்டாலே தாமதம் இல்ல. ஆனால் இங்க திருமண அமைப்பு உங்களுக்கு நடக்கும். எங்க நடக்கும்? குருதசை சுக்கிர புத்தி. குருதசையில சுக்கிரன் புத்தி இருங்கம்மா. குருதசையில சுக்கிரன் புத்தி மிதுன கடகராசி. அடுத்த வருஷம் 2026 ஆகும். ஆனாலும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட பிரிஞ்சிருப்பீங்க. 2026-27 இந்த காலகட்டத்துல ஆகி கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயும் தள்ளி இருந்து 27க்கு பிறகு ஜனவரியில இருந்தே அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. 2026க்கு பிறகு திருமணம் கல்யாணம் பிளான் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் 5ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆகி குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது, சுக்கிரனே ஒரு மாதிரி இருக்கிறது. இன்னொன்னு சுக்கிரதசை நடக்கும்ன்றதுனால உங்களுக்கு திருமணமும் குழந்தை அமைப்பும் உண்டு. சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதி. அடுத்ததாக அவரே காரகன், களத்திர காரகன். அதனால எங்க திருமண அமைப்பு கண்டிப்பாக நடக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு ப்ரீவியஸ்ல எதுவும் கொஞ்சம் பிரேக்கப் இருந்ததா?